நெக்லெக்ட் காமேனி வழக்கம் போல்தான் நேற்றைய தினம் காமேனிக்கு மட்டுமல்ல ஈரானுக்கும் வழக்கம் போல்தான் இருந்தது. வியாழக்கிழமை தான், அதாவது நேற்று தான் அவர் கொலை செய்யப்பட்டார். வியாழக்கிழமை தான் அவர் ஈரானும் அமெரிக்காவும் அணு ஆயுதம் தொடர்பான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனவே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தப் போகிறது என்பதை யாருக்கும் தெரியாத அளவுக்கு அமெரிக்காவுடைய போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், விமான வங்கி போர்க்கப்பல் எல்லாம் தயாராக இருந்தாலும் போரெல்லாம் நடக்காது என்றால் ஆப்கானிஸ்தானும் தலிபானும் மோதிக்கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய கவனமும் அங்கு சென்றது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மேல் தான் எல்லோருடைய கவனம் இருந்தது. இந்த சூழ்நிலை தான் நேற்று காலை சரியாக இஸ்ரேல் நேரப்படி காலை 9:30 அதாவது இந்திய நேரப்படி நேற்று பிற்பகல் 1 மணி, ஈரான் நேரப்படி காலை முற்பகல் 11 மணி. இஸ்ரேலிலே காலை 9:30, ஈரானிலே காலை 11, இந்தியாவிலே பிற்பகல் 1 மணி. சரியாக 9:30 மணிக்கு சிங்கம் கர்ஜிக்கலாம் என்ற ஒரு கோட் வேர்ட் ஈரானில் உள்ள டெஹ்ரானிலிருந்து ஒரு கோட் வேர்ட் இங்கே கொடுக்கப்படுகிறது. 8 மணிக்கு ஒரு ஆலோசனை நடக்கிறது. இன்று ஒரு இடத்திலே எல்லோரும் ஒரு டார்கெட் ஆப்ரேஷன் டி என்று அழைக்கிறார்கள். ஆப்ரேஷன் டார்கெட் டெஹ்ரான், அப்படி என்றால் கமேனி இருக்கின்ற இடத்தை டார்கெட் செய்வது என்ற வகையில் தான் ஆப்ரேஷன் டி என்று அழைக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன் டியை நடத்தலாமா என்பது குறித்து ஒரு அவசர ஆலோசனை காலை 8 மணி அளவில், இஸ்ரேல் நேரப்படி காலை 8 மணி அளவிலே, இந்திய நேரப்படி 11:30 மணிக்கு அங்கு ஜெருசலம் நகரிலே, அங்கு டெல் அவீவ் நகரில், ஜெருசலம் ஆகிய இடங்களெல்லாம் ஒரு கூட்டம், அவசர கூட்டம் நடைபெறுகிறது. உடனே பாதுகாப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்படுகின்றன. உடனே ஓகே சிக்னல், கிரீன் சிக்னல் கொடுக்கிறார்கள். உடனடியாக எல்லோரும் அமைதியாகி விடுகிறார்கள். ரேடியோ சைலன்ஸ் என்பார். ரேடியோ சைலன்ஸ் என்றால் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. உளவு அமைப்புகள் யாருமே செய்ய மாட்டார்கள். எந்த தொடர்பும் இருக்காது. எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த ரேடியோ சைலன்ஸ் ஆகிறது. சரியாக 9:30 மணிக்கு சிங்கம் கர்ஜிக்கலாம், ஆப்ரேஷன் ரோரிங் லைன் என்றுதான் இந்த ஆப்ரேஷனுக்கு திட்டமிட்டிருந்தார்கள் பேரே. சிங்கம் கர்ஜிக்கலாம், ரோராகலாம், சிங்கம் கர்ஜனை செய்ய தயாராகிவிட்டது. ஆபரேஷன் சிங்க கர்ஜனை என்று பெயர் வைத்திருந்தார்கள். சிங்கம் கர்ஜிக்லான் என்ற ஒரு கோட் வேர்ட் வருகிறது. வந்தவுடன் அங்கிருந்து புறப்படுகின்றன விமானங்கள். அதாவது இஸ்ரேலிலிருந்து போர் விமானம் 6 போர் விமானங்கள் சீறிக்கொண்டு புயல் வேகத்திலே பறக்கின்றன. பறந்த விமானங்கள் ஒவ்வொரு இடங்களும் அதற்கு கொடுக்கப்பட்ட இலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இலக்குகளும் பாய்ந்து சென்று, அதாவது இஸ்ரேலில் பல நகரங்கள் இருக்கின்றன. டெஹ்ரான் தலைநகர், டெஹ்ரான், கராச், இஸ்ஃபஹான், இலம், தமாவன், தப்ரீஸ், ஜன்ஜன் போன்ற பல நகரங்கள். அந்த நகரங்களை எல்லாம் குண்டு வைத்து ஏவுகணைகள், குண்டு வீச்சு என அங்கு பற்றி பாருங்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போதே நம்மால் தெரிகிறது, அந்த குண்டுகள் விழும்போது எப்படி வெடித்து சிதறுகின்றன, பொதுமக்கள் எப்படி ஓடுகிறார்கள் என்று நமக்கு கிடைத்த காட்சிகளை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த காட்சிகள் ஏஎன்ஐ ராய்ட்டர்ஸ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 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 காட்சிகள் எடுத்தவுடன் அந்த குண்டுகள் வீசப்படுகின்றன. அப்பொழுது சிங்கம் கர்ஜிக்கலாம் என்ற தகவல் மீண்டும் 2வது முறையாக சிங்கம் கர்ஜிக்கலாம் என்ற தகவல் இங்கு உள்ள மொசாட் என்ற உளவு அமைப்பின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. உடனடியாக இஸ்ரேல் தலைமை, அதாவது நெதன்யாகு, பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு, அதே போன்று அமெரிக்க ட்ரம்ப் இருவரும் தம்ஸ் அப் செய்கிறார்கள். உடனடியாக அந்த ஓகே ப்ரொசீட் என்ற வகையில் சொல்வார்கள் இல்லையா, நீங்கள் உடனடியாக போகலாம் என்றால் டார்கெட் ஃபிக்ஸ்ட். அந்த டார்கெட் ஃபிக்ஸ்ட் என்றால் காமேனி இருக்கிறார். காமேனியுடன் அவருக்கு மிக முக்கிய ஆலோசனை சொல்லக்கூடிய 2 முக்கிய முகமது பக்போர், அதாவது அந்த ஈரானினுடைய இராணுவ படையுடைய தலைமை தளபதி முகமது பக்போர், அதே போன்று அலி ஷம்கானி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியாக இருக்கிறார். அதாவது மிகப்பெரிய ஆலோசகராக இருக்கிறார். காமேனியுடைய முதல் ஆலோசகர் அவர்தான். இருவரும் கூட இருக்கிறார்கள். காமேனியுடைய குடும்பமும், அவருடைய மகள், அவருடைய மருமகன், அவருடைய பேத்தி 3 பேருமே இருக்கிறார்கள். எனவே காமேனிக்கு நெருக்கமான வட்டம் அனைத்துமே ஒரே இடத்திலே இருக்கிறது. 2 அறைகளுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆபரேஷன் டி கோ ஹெட், கிரீன் சிக்னல் என்ற வழியிலே உளவு அமைப்பிலிருந்து தகவல் செல்கிறது. உடனடியாக அந்த இடத்தை நோக்கியும் ஏவுகணைகள் அடுத்தடுத்து வருகின்றன. ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல் வந்து கொண்டே இருக்கின்ற, இடைவெளி விட்டு வரும் அல்லவா, அப்படியெல்லாம் இல்லை, அடுத்தடுத்து ஏவுகணைகள் தாக்குகின்றன. ஒரு மயான அமைதி, ஒரு நிசப்தம், பயங்கர சத்தம், வெடிப்பு, அதன் பின் ஒரு மயான அமைதி சத்தம், ஒரே புகை மூட்டம் தான் இருக்கிறது. அந்த மாளிகை
தற்போது அந்த கமேனி வசித்து வந்த இடத்தின் பெயர் எந்த இடத்தில் என்றால் தெஹ்ரானுக்கு அருகிலே பெய்தி ரக்பரி காம்பவுண்ட் என்று அழைக்கிறார்கள். அந்த மாளிகையின் பெயர் பெய்தி ரக்பரி காம்பவுண்ட், லீடர்ஷிப் ஹவுஸ் என்று அழைக்கிறார். அவர் இருந்த இடம். அந்த சமயத்தில் பல இடங்களில் இருப்பார். காமேனி இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாவார் என்பதால் பல இடங்களில் இருப்பார். தற்போது பார்க்கலாம் அந்த லீடர்ஷிப் ஹவுஸ் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். கூகுள் மேப் மூலமாக நாம் அந்த இடத்திற்கு சென்று பார்க்க போகிறோம். லீடர்ஷிப் ஹவுஸ் மிக தெளிவாக நமது தயாரிப்பாளர்கள் அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். லீடர்ஷிப் ஹவுஸ் என்று இந்த இடத்தில் தான் அவருடைய மாளிகை. அந்த மாளிகை என்றால் மீட்டிங் பாயிண்ட். பல இடங்கள் இருக்கின்றன அவர் தங்குவதற்கு. என்றால் மாறிக்கொண்டே இருப்பார். இது போன்ற அச்சம், உயிருக்கு அச்சம் இருப்பதால் அவரை எந்த நேரத்திலும் தாக்குவார்கள் என்பதால் தொடர்ந்து பல இடங்களில் மாறிக்கொண்டிருப்பார். இந்த நேரத்திலே, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில், அதாவது ஈரான் நேரப்படி 11:30 மணிக்கு அங்கே இருக்கிறார். அதுவும் அவருடைய நெருக்கமான சகாக்களுடன் இருக்கிற அந்த தகவல் கிடைத்தவுடன் நேரடியாக ஏவுகணை அடித்து நொறுக்குகின்றன. அந்த கட்டிடத்தை நீங்கள் பார்க்கலாம், எப்படி அந்த கட்டிடத்தின் விழுந்து லீடர்ஷிப் ஹவுஸ் தரைமட்டமாகிறது. தரைமட்டமான பிறகு இது அந்த குண்டு வெடிக்கின்ற காட்சிகள். தரைமட்டமான பிறகு அந்த பில்டிங் இருந்த இடம், அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருந்தது, அந்த ஒட்டுமொத்த காம்பவுண்ட் வளாகமே எப்படி இருந்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அந்த காட்சிகளை நமது டைரக்டர் கொடுப்பார். இந்த புகை மூட்டங்கள் வானுகிற வளர்கின்றன. அதன் பின் அந்த இடமே பஸ்பமாகி தரைமட்டமாகிறது. உடனடியாக காமேனி இறந்து விட்டார் என்பதை யாரும் உறுதி செய்யவில்லை. இது போன்ற இடம் தரைமட்டமாக்கப்பட்டவுடன் அங்குள்ள இஸ்ரேல் உளவுத்துறை, அதே போன்ற அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள், அதே போன்று ஈரானிலே உள்ள இவர்களின் ஆதரவாளர்கள், கருப்பு ஆடுகள் இருப்பார்கள் அல்லவா, அந்த கருப்பு ஆடுகள் எல்லோருமே காமேனி இங்கிருக்கிறார் என்றால் காமேனியை உடனடியாக காப்பாற்றி ரகசிய இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தன. உடனடியாக என்றால் எப்பொழுதுமே இது போன்ற அவசர நிலை வரும்போது அவர் உடனடியாக அந்த பாதாள அறைகளுக்கு கொண்டு சென்று விடுவார்கள். எனவே இந்த நேரத்திலும் இந்த தாக்குதல் ஆரம்பித்தவுடன் உடனடியாக கொண்டு செல்வார்கள் என்ற திட்டமிட்டிருந்த நிலையிலே அவர்கள் யோசிப்பதற்கு, அதான் சொல்கிறேனே, 30 நொடிகள் தான் அவகாசம் இருந்தன. இன்னொரு 30 நொடிகள் கடந்திருந்தால் நிச்சயமாக காமேனி பாதுகாப்பாக அந்த பத்திரமாக அந்த பாதாள அறைக்குள் அழைத்து சென்றிருப்பார்கள். காமேனி உயிர் பிழைத்திருப்பார். ஆனால் அந்த 30 நொடிகளுக்குள் இந்த உளவுத்துறை மிக துல்லியமாக அந்த தகவலை சொன்னதால் அந்த ஏவுகணைகள் தாக்கப்பட்டு அந்த கட்டிடங்கள் தரைபஸ்மமானது. அந்த கட்டிடம், அந்த சேட்டலைட் இமேஜஸ், இப்பொழுது நமக்கு செயற்கைக்கோள் புகைப்படங்கள் கிடைத்தன. தரைமட்டமாக்கப்பட்ட அந்த இடங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கருகி போயிருக்கும். அந்த வெறும் தரைதான் இருக்கும். அந்த புகை வருகின்ற காட்சிகளை பார்க்கணுமா, அந்த இடமே தரைமட்டமாக வெறும் கட்டிடம், ஒரு தரைதான் இருக்கும். அந்த அளவுக்கு காட்சிகளே நமக்கு இருக்கின்றன. அந்த புகைப்படத்தை நிச்சயமாக நமது டைரக்டர் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். இது காமேனியுடைய அவருடைய குடும்பத்தின் மகள், மருமகன், பேத்தி மற்றும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலோர் தற்போது உயிரிடம் இல்லை. அனைவரும் போட்டு தள்ளிவிட்டார்கள். அந்த மாளிகையும் தரைமட்டமான காமேனி கதை முடிகிறது. 30 நொடிகளிலே அமெரிக்கா இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்றார்கள். இஸ்ரேலோ ஆபரேஷன் ரோரிங் லயன் என்று வைத்திருக்கிறார்கள். எனவே எப்படியோ ஒரு வகையிலே காமினியை தீர்த்து கட்டிவிட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதன் பின் ஆனால் இந்த மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஈவில், தீய சக்தி அழிந்தது என்ற வகையில் ட்ரம்ப் பேட்டி கொடுக்கிறார். இருவருக்கும் உடனடியாக இந்த தகவல் தெரிந்தவுடன் அந்த உளவுத்துறையினர் அந்த புகைப்படத்தை எடுக்கிறார். காமேனியுடைய புகைப்படத்தை பார்த்து உடனடியாக இந்த போலீசாராலும் உள்ளே சென்று அந்த இராணுவ பாதுகாப்பு சென்று பார்க்கும்போது அவருடைய உடல் இருப்பதை பார்க்கிறார்கள். உடனடியாக ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் உடனடியாக நெத்தன்யாகு, இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் அனுப்பப்படுகிறது. இருவரும் புகைப்படத்தை பார்த்து ஓகே என்றவுடன் தான் அப்பொழுதும் இவர்தான் அவர் என்பதை உறுதி செய்ய முடியாத நிலையும் இருக்கிறது. இருப்பினும் கிட்டத்தட்ட இவர்தான் என்பதை உறுதி செய்கிறார்கள் அங்குள்ள அவருக்கு நெருக்கமானவர்கள். இதை அடுத்துதான் நெத்தன்யாகு அவர் இறந்திருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம் என கூறுகிறார். ட்ரம்ப் அறிவித்தே விடுகிறார், அந்த தீய சக்தியை அழித்து விட்டோம் என்ற வகையிலே ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிடுகிறார். ஆனால் ஈரான் ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியும் கொடுக்காமல் ஈரானுடைய அரசு தொலைக்காட்சிகள் எல்லாம் அந்த தேச பாடல்கள், மத பாடல்கள் எல்லாம் போடப்படுகின்றன. இன்று காலை தான் உறுதி செய்கிறார்கள், நேற்று இரவு தான் உறுதி செய்கிறார்கள் அவர்கள், இது போன்று காமேனி இறந்து விட்டார் என்ற வகையிலே. அந்த செய்தி வாசிப்பாளர் செய்தியிலே சொல்லும்போது கதறி அழுகிறார். தங்களுடைய அபிமான தலைவன் இறந்து விட்டான் என்ற வகையிலே அவர்கள் கதறி அழுகின்ற காட்சிகள். அந்த பக்கத்தில் ஈரானுடைய அவரை, காமினி என்றால் மிகப்பெரிய ஒரு பல லட்சம் மக்களுடைய அபிமான தலைவர் அவர் இறந்து விட்டார் என்ற வகையிலே
தியாகியாகிவிட்டார் என்ற வகையில் அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இது இந்த நடக்கும்போது 86 வயதாகும் காமேனி கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக 1989 பதவி இருக்க 37 ஆண்டுகளாக ஒரு நாட்டினுடைய அபிமான தலைவனாக இருந்து ஆட்சி புரிந்து வந்தார். அமெரிக்கா விரல் விட்டு ஆட்டினார் என்றே சொல்வார்களா, அப்படியே சொல்லலாம். அந்த வழக்கு பேச்சில் சொல்லும்போது சொல்லலாம், பேச்சு வழக்கில் இருப்பது போல அந்த 86 வயது காமேனி மிக சிறப்பாக இவர்களை எல்லாம் சமாளித்து வந்தார். கடந்த ஜூன் மாதமே இவரை கொல்வதற்காக ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்ற வகையிலே திட்டமிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது. ஆனால் அதில் தோல்வி அடைந்தாலும் தற்போது ஆப்ரேஷன் ரோரிங் லைன் என்ற பெயரிலே அந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக முடித்துவிட்டது இஸ்ரேல். ஆனால் இந்த முறை கடந்த முறை நடந்தது போல் இருக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்க உதவியை அழைத்து இதை நடத்தியிருக்கிறார்கள். தற்போது அவருடன் இறந்தவர்கள் பட்டியல் என்று பார்த்தால் அவருடைய மகள், அதே போன்று மருமகன், பேத்தி அலி ஷம்கானி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரி, அதே போன்று முகமது பக்கூர் இராணுவ தலைமை தளபதி ஆகியோரெல்லாம் இறந்துவிட்டார்கள்.